இந்த நிகழ்ச்சி ஒரு வீணை மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு எல்லாரும் சேர்ந்து விண்ணை முட்டுகிற அளவிற்கு எல்லாரும் ஒன்றா ஒரு குரூப் டான்ஸோட அதை நீங்கள் நிறைவு செஞ்சீங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பட்டதாரிகள் போல் வந்து அந்த கேப்பை எடுத்து தூக்கி எறியும்போது ஒரு கேப் என் மேலே வந்து விழுந்துச்சு. நான் எப்படி அதை பார்க்கிறேன் என்று சொன்னால், ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கைகளால் நான் முனைவர் பெற்றதற்கான அந்த ஆணையை நான் வாங்கினேன். நான் அன்றைக்கு முதலமைச்சர் என்னை பாராட்டினா, இன்றைக்கி ஒட்டுமொத்த மாணவ செல்வங்களும் என்னை பாராட்டுவது போல் அது என் மேலே விழுந்ததை அப்படி தான் அதை எடுத்துக்கொள்கின்றேன். கலை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. படிப்பு அவசியம்தான், மார்க் அவசியம்தான், இல்லை என்று சொல்லி சரி லியோன் என்னன்னே சொல்லிட்டாரு, என் படித்த படிப்பு எனக்கு புகழ் கொடுக்கல, என்னுடைய கலை தான் கொடுத்துச்சுன்னு அதுக்குள்ளே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் சொல்ல விரும்பலை. ரெண்டுமே தேவை தான். இன்றைக்கி உங்களுடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா கலையும் கல்வியும் மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த பட்டதாரி அவங்க அந்த கேப்பை எடுத்து தூக்கி போட்டதுலேருந்து அடுத்தது அப்படியே பரதநாட்டியம் வந்ததுலேருந்து பார்க்கும்பொழுது அந்த கலையும் கல்வியும் சரிசமமாக நாம் பார்க்கிறோம். சரி, இதை உங்களுடைய தனித்திறமை எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒன்று கொண்டு வந்தோம். நமக்கான பெருமை என்பது இந்த திட்டத்தை கொண்டு வந்த இடம் எதுவென்று சொன்னால் காஞ்சிபுரம் மாவட்டம். இன்றைக்கு இந்த ஆட்சியில் நிறைவு செய்கிற இடம் எது என்று பார்த்தா அந்த காஞ்சி தலைவனுடைய பெயரில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டில் அதை நாம் நிறைவு செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது அடுத்த ஆண்டு இதை காட்டில் மிகப்பெரிய விழாவாக இதை நாம் கண்டிப்பாக நாம் கொண்டாட இருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ இங்கே வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் உங்கள் ஸ்கூல் லெவலில், அங்கே பிளாக் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முடிச்சு இப்போ ஸ்டேட் லெவலில் வந்திருக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஹேர்டில்ஸை தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு திறமையை காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, தயக்கப்படாதீங்க. மிஸ் நான் நல்லா ஒரு பாட்டு பாடி அதில் நான் கலந்துக்கலான்னு பார்க்குறேன், பாடுறியா, உனக்கு பாடலாம் தெரியுமாடா அப்படின்னு மிஸ்ஸு சொல்லிவிடுவாங்களோ, அது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்மளை பார்த்து கிண்டல் அடிச்சிடுவாங்களோ, இங்கே பாடுறான் இவெல்லாம் பாட போகிறானடா, இந்த பொண்ணு பாட போதும் அப்படிலாம் தயவுசெய்து அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. இந்த காதில் விடாமல் அது உள்ளே இறங்குச்சுன்னா நீங்கள் வீட்டோட முடங்கி போய் விடுவீர்கள். ஸோ அந்த பேரியரை உடைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் தான். எனக்கு நல்லா விளையாட தெரியும் அப்படின்னு வீட்டிலே உட்காந்து டிவி பார்க்கறதுனால விளையாட்டு வந்துடாது. மைதானத்தில் இறங்கினா தான் நீங்கள் விளையாடுற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ நமக்கான தனித்திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கும் போது 14 லட்சம் 15 லட்சம் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த போட்டிகளில் 49 லட்சம் பிள்ளைகள் கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் இந்த கலை பண்பாட்டு கொண்டாட்டத்தோட வெற்றியே அங்கே தான் அடங்கியிருக்குது. அதில் கூடுதல் மகிழ்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிறப்பு கவனம் தேவைப்படுகிற அந்த பிள்ளைகளும் கிட்டத்தட்ட 40,000 பிள்ளைகள் இதில் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதுதான் எங்களுக்கான கூடுதல் மகிழ்ச்சி. இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அனைத்தையும் உள்ளடங்கிய எல்லோருக்கும் எல்லாம் அனைத்தும் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதை எது கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலை சார்ந்து கலை பண்பாடு சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் தான். எனக்கான ஒரு ஆசை ஒன்று தான். ஏன்னா இப்போ இதில் வெற்றி பெற்று வரவங்கள எப்படியும் இந்த கேட்டகரியில் இப்போ மன்ற போட்டிகளாக இருந்தாலும் சரி, வினாடி வினாக்களாக இருந்தாலும் சரி, பல விதம் இருக்கிற போட்டிகளில் இதுவும் ஒரு போட்டி. ஸ்போர்ட்ஸை தாண்டி இந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படுற 25 பேரையும் வெளிநாடுகளுக்கு நானும் 4 வருஷமாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்கேன். ஸோ இதில் வரக்கூடிய உங்களோட எத்தனை பேரோட என் கூட நீங்கள் வரப்போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக நான் பார்க்கக்கூடியது வருங்காலத்தில் ஏன் ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தந்திருக்கின்ற வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கலந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் அந்த கலை சார்ந்து நீங்கள் சாதித்தவர்களாக ஒரு ஸ்டார் லெவலில் இருக்கும் பொழுது உங்களுடைய தேதியை கேட்பதற்காக உங்கள் வீட்டு வாசலில் இந்த அன்பில் மகேஷ் போயாமலே ஒரு மணி நேரம் காத்து இருந்தான் அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு வேண்டும். என்னை பார்த்து அடுத்த நிமிஷம் சொல்லுங்கள், சார் ஞாபகம் இருக்கா சார், 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சேகர்பாபுன்னா கலந்துக்கிட்டீங்களே சார், அப்போ நான் தான் சார் உங்கள் கையில் நான் பரிசு வாங்கினேன், எந்த தேதின்னு சொல்லுங்கள் சார், நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களையும் பசங்களையும் நான் பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கு பெருமை தேடி தருகின்ற ஒரு நிகழ்வாக அமையும். அப்படி ஒரு காலம் கண்டிப்பாக வரும். அது உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் மூலமாக அதை நான் சொல்கின்றேன். ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் பல ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் விருது பெற்ற பிறகு கலையரசன், கலையரசி, மற்ற மன்ற செயல்பாடுகள் சார்ந்த விருதுகள்லாம் பெற்ற பிறகு உங்கள் ஊருக்கு பத்திரமாக நீங்கள் போக வேண்டும். ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டு சொத்து இல்லை, இன்றையிலேருந்து இந்த நாட்டோடைய சொத்து என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவின் உரையை நிறைவு செய்கிறேன்.